ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயின்ஸில் படித்த ஏப்ரல் மே 2025 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட வந்து ரெகுலேஷன் 2021 ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து எண்டாயிருக்கும். ஸோ இதில் நம்ம வந்து ஏப்ரல் மே 2025 ப்ராஜெக்ட் ரிசல்ட்ஸ் வந்து ஃபைனல் செமஸ்டருக்கு வர்றப்பே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ இது வந்து அரியர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்போ அதாவது ஃபைனல் இயரில் அரியர் வச்சு இப்போ கிளியர் பண்ணியிருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ தான். ஸோ ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ், எல்லாருமே வந்து நல்லா ரிசல்ட்ஸ் வந்து வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரிசல்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணாத மாதிரி வந்திருந்தாலும் நான் வந்து ரீவாலியூஷன் போட்டு பாஸ் ஆயிரம் ப்ரோ கண்டிப்பாக அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஒரு சில பேர் நெக்ஸ்ட் கிளியர் பண்ணிடுவோம் சொல்லிங்க. ஸோ இந்த ஏப்ரல் மே 25ல பாஸ் ஆன எல்லாருக்குமே, அது மட்டும் இல்லாமல் நல்ல மார்க்ஸ் எடுத்த எல்லாருக்குமே வந்து வாழ்த்துக்கள். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ். அதே மாதிரி நிறைய பேருக்கு நான் ரிப்ளை பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஸோ நிறைய பேர் வந்து ஆல் கிளியர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னீங்க. எல்லாருக்குமே வந்து ஃபர்ஸ்ட் வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ், எல்லாருக்குமே வந்து வாழ்த்துக்கள். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடி ப்ராஜெக்ட் ரிசல்ட்ஸ்லாம் பப்ளிஷ் பண்ணியிருப்போம், நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதே மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீடியோ, இது ஜஸ்ட் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு தான். நீங்கள் பண்ண சப்போர்ட்னால தான் நம்ம இவ்வளோ தூரம் வந்து வந்திருக்கோம். கண்டிப்பாக எல்லாருமே வந்து இதுக்கப்புறமும் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறத நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் ஸ்பெஷல் அரியர் ஸ்டூடெண்ட்ஸ்மே வந்து நிறைய பேர் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஏன்னா நம்ம கரெக்டான டைமில் நோட்டிஃபிகேஷன் வந்து சொன்னனால நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ இந்த ஸ்பெஷல் அரியர்ஸ் இன்னொரு வருமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ இப்போ வரைக்கும் கிடையாது, ஏன்னா உங்களுக்கு லாஸ்ட் 2 சான்ஸ் தான் கொடுத்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். மோஸ்ட்லி நம்ம சேனலில் அஃபீஷியலாக எல்லா அப்டேட்ஸுமே நம்ம கொடுத்துருப்போம். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. ஸோ ஃபைனல் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லை, ஸோ ரெகுலேஷன் 2021ல, அது போக ரெகுலேஷன் 2017ல, ஸோ அது போக வந்து பாஸ்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாருமே நம்ம சேனலில் பார்த்த எல்லாருக்குமே வந்து ஃபர்ஸ்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எக்ஸாம்ஸில் இந்த டைம் கிளியர் பண்ணல அப்படின்னாலும் கண்டிப்பாக வந்து அப்கமிங்கில் அடுத்த செமஸ்டரில் கண்டிப்பாக கிளியர் பண்ணுவீங்க. ஸோ நிறைய பேர் கேட்டது நெக்ஸ்ட் வந்து எப்படி ப்ரோ அதை கிளியர் பண்ணுறது. ஸோ ஒரு சில பேர் வந்து 10 அரியர்லேருந்து ஒரு அரியராக மாறிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அவங்களாம் கண்டிப்பாக வந்து ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா எல்லாம் நல்லா வந்து படித்து வந்து கண்டிப்பாக எக்ஸாம்ஸ் நல்லா பண்ணியிருக்கீங்க. இருந்தாலும் ஒரு சில பேர் டிப்ஸ் மாதிரி கேட்டிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் எந்த சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டாலும் அதோட பேசிக்ஸ் படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ ரெண்டாவது வந்து ஒரு டைம் பிளான் வந்து கீப் அப் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் எவ்வளோதான் வந்து நல்லா படிச்சிருந்தாலும் கரெக்டான டைமிங் வந்து எடுத்து படிக்கல அப்படின்னா, ஏற்கனவே படிச்சிருந்த கொஸ்டின் இருந்தாலும் நம்ம படிக்காமல் போயிட்டோம்னா அது வந்து மார்க்ஸ் கிடைக்காது. ஸோ அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து ஒரு கரெக்டான டைம் ஷெட்யூல் போட்டு ப்ராப்பரான ஒரு பிளான் வச்சு ப்ரெசன்டேஷனுக்கு நீங்கள் எக்ஸாம் டைமில் மட்டும்தான் இன்வால்வ் பண்ணணும். இப்போ இருக்கிற டைமில் நீங்கள் படிக்கிறதுக்கு மட்டும் தான் இன்வால்வ் பண்ணணும். முடிஞ்ச வரை ஒரு 3 யூனிட் வந்து கவர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்லாம் கவர் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை எடுத்து படிங்க. ஸோ முடிஞ்சளவு வந்து பேசிக்ஸ் ஃபண்டமெண்டல்ஸை ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ண பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஒரு கொஸ்டினை பற்றி என்னென்னு தெரிலனாலும் அதை பற்றி என்ன தெரிஞ்சுக்கிற மாதிரி கொஞ்ச நாள் உங்களுக்கு அதை பற்றி சொல்கிற அளவுக்குனாலும் நீங்கள் பார்க்குற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ முடிஞ்சலாம் வந்து எல்லாருமே வந்து அடுத்த அப்கமிங்கில் கண்டிப்பாக கிளியர் பண்ணிடுவீங்க. இப்போ வரை கிளியர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட்னால தான் நம்ம சேனல் இவ்வளோ தூரம் வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக எல்லாரும் இன்னும் அப்கமிங்லேயே சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பெஸ்ட் ஆஃப் லக். உங்களோட சக்ஸஸ், உங்களோட கெரியரில் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஹையர் லெவல் போவீங்க. ஸோ இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்கிறது தான். நிறைய பேர் வந்து நம்ம சேனலில் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஆல் கிளியர் பண்ணிட்டேன்னு. ஸோ ஆல் கிளியர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒன்ஸ் அகேன் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ நம்ம சேனல் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.